அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். இன்றைக்கி நாங்கள் நாட்டுக்கோழி ஃபால் செய்ய போகிறோம். பாருங்கள், நாங்கள் எல்லாம் சிக்கன் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். கழுவி அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் 2 வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். கழுவி வச்சுருக்கிறேன். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டு போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. மசாலா போட்டுக்கலாம். நல்லா இது வதங்கிட்ட அப்புறம் நல்லா வதங்கட்டும். மசாலாலாம் நல்லா ஸ்மெல் அது போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். கோழி நாட்டுக்கோழி இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்மெல்லாக போகிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 4 தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்குறோம். அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் நல்லா அதுக்கு மிக்ஸ் பண்ணலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவைக்கு அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ நாட்டுக்கோழி இருக்குது. நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா எல்லாம் இதில் கலரி விட்டுக்கணும். நல்லா கலரி விட்டு நல்லா அது பேட் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம மசாலாவில் நல்லா அது கிண்டி விடணும். பாருங்கள், நல்லா தெரியும். இந்த ரெசிபி உங்களுக்கு நல்லா இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஸ்கிப் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சாஃப்டாக இருக்கும். சிக்கனில் போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் அதில் ஆட் பண்ணுறோம். வேணும் வரைக்கும் போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வெந்தணும். ஒரு 1/2 hour விட்டுறலாம். இது அப்போ தான் அது நாட்டுக்கோழி இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வெந்தாக்க தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம இதுக்கு மூடி வச்சிடணும். ஒரு 1/2 hour விட்டுறலாம். அதுக்கப்புறம் அது பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளது கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி ஃபால் இதுக்கு சொல்கிறோம் நாங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அல்லாஹ் ஹாஃபிஸ்.